உனக்கென்ன வேலை இருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை தூது சொல்லடி மெதுவாக நீ தூது சொல்லடி மெதுவாக இளம் தோள்களிலே அசைந்தாடட்டுமா நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக இளம் தோள்களிலே அசைந்தாடட்டுமா நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக கண்ணம் என்னும் ஒரு கிண்ணத்திலே கறந்த பாலிருக்கும் வண்ணத்திலே கரும்பு சாறு கொண்டு வருவாயோ கிளியே கொஞ்சம் தருவாயோ கண்ணம் என்னும் ஒரு கிண்ணத்திலே கறந்த பாலிருக்கும் வண்ணத்திலே கரும்பு சாறு கொண்டு வருவாயோ கிளியே கொஞ்சம் தருவாயோ கேட்டு தருவது சரிதானா கிளியின் சொந்தம் என்ன அதுதானா கேட்டு தருவது சரிதானா கிளியின் சொந்தம் என்ன அதுதானா பாலும் பழமும் தேனும் தினையும் நாளும் தருவேன் மேலும் தருவேன் என்ன வேண்டும் இன்னும் சொல்லலாமா விழியே விழியே உனக்கென்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை தூது சொல்லடி மெதுவாக நீ தூது சொல்லடி மெதுவாக இளத்தோள்களிலே அசைந்தாடட்டுமா நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக காவேரி கரையின் ஓரத்திலே காலாட்டும் தென்றல் நேரத்திலே கலந்து பேசிக் கொண்ட வரலாமா தனியே கொஞ்சம் தரலாமா காவேரி கரையின் ஓரத்திலே காலாட்டும் தென்றல் நேரத்திலே கலந்து பேசிக் கொண்ட வரலாமா தனியே கொஞ்சம் தரலாமா ஆற்றங்கரை என்ன அவசியமா அதிலும் கொஞ்சம் என்ன ரகசியமா ஆற்றங்கரை என்ன அவசியமா அதிலும் கொஞ்சம் என்ன ரகசியமா தேதி குறித்து ஊரை அழைத்து காலம் அறிந்து மாலை அணிந்து அற வேண்டும் வந்து பெற வேண்டும்
உனக்கு என்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை தூது சொல்லடி மெதுவாக நீ தூது சொல்லடி மெதுவாக இளத்தோள்களிலே ஆசை நாடட்டுமா நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக தமிழ் திரையுலகத்தை உலக அளவில் கொண்டு போனது 2 பேர், ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று சிவாஜி கணேசன். அதுதான் உண்மை. அந்த மாதிரி பாடல்கள், அந்த மாதிரி நடிப்பு, அந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் இப்போ வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த பாடல்லாம் யாருமே மேடையில் பாட மாட்டாங்க. நிறைய கச்சேரிகளில் நீங்களே கேட்டிருப்பீங்க. அருமையான பாடல், 2 பேருமே ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. ரொம்ப சூப்பர். வாங்க மாஸ் மாதன், நல்ல கைத்தட்டல் கொடுங்க. மாஸ் மாதன் அவர்கள் கல்யாணத்துக்கு முன்பு தான் சந்தோஷம், நல்ல வேளை கல்யாணம் ஆகலை, அதனால் உண்மையாக பேசுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வயிற்ற கலக்குது, ஐயா அம்மாட்ட போகிறேன், ஆ பயமா இருக்கு. வேண்டாம் அவர் 2 பேரும் பேசணும் பார்த்தா பயமா இருக்கு. வேண்டாம், பயப்படாது. அது மூர்த்தி இருக்கார் பக்கத்தில். நான் அடுத்த மேடையில் பேசிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், மூர்த்தி பார்த்துக்கிடுவார். வேண்டாம். மூர்த்தி பார்த்துக்கிட்டு எந்த வகையில் பார்த்தாலும் திருமணத்துக்கு முன்பு கிடையாது, திருமணத்துக்கு பின்பு தான் சொல்லி நீங்க தீர்ப்பு வழங்கிருங்க. கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுங்க. நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா உலகத்துல மானங்கட்ட என்னையோட ஒருத்தரும் கிடையாது. வந்ததுக்கு 4 வார்த்தை நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கேட்டு போனாதான் எனக்கு மனசு. அதானே பார்த்தேன். நானாவது பயப்படுறதாவது. அதான் சொல்லு. உங்களுக்கு புளி கரைச்சிச்சுல கொஞ்ச நேரத்துல நடுவில் புளி கரைச்சிச்சு. ஐயோ நான் பாட்டு கூட்டு வந்தானே, இவனு பேசாம போறேன்ட்டு எனக்கு புளிய எனக்கு வைத்த கலக்கில் இப்ப நடுவர் கொஞ்ச நேரத்துக்கு கலக்கிருச்சு. மாத்திரை கத்திரியை போடுங்க செத்த. சரி, சாமி பாட்டு பாடி யார் முடிப்போம்? சாமியா? ஆமா, சாமி பாட்டு. என்ன பாட்டு? சாமி பாட்டுன்னு புதுசு வந்திருக்கு. சாமி அந்த பாட்டு நினைச்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. நீங்க 2 வச்சுக்கோங்க, நீங்க 1 வச்சுக்கோங்க. சும்மா கதை விடுறான், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. 1 போதும் உங்களுக்கு. ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா? அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம்னுது. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம்னுது. காரிக்க மல்லடுங்களே, காரிக்க மல்லடுங்களே, ஐயாவுக்கு கச்சை கட்ட அதொண்டடுங்களே. அங்கே கிட்டி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம்னுது. பச்சை நிற மேனி எல்லாம் பவள நிற வயலக, பச்சை நிற மேனி எல்லாம் பவள நிற வயலகன் பாரி வெட்டை அடி எல்லாம் பாராரங்க கருப்பசாமி. அங்கே ஈட்டி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம்னுது. அங்கே ஈட்டி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம்னுது. போதும் உங்க குலவை இப்ப குலவை கேட்டாங்களாக்கம். நம்ம சப்பாட்டா பழத்தை தின்னுட்டு உட்காருங்க. ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க, ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க, ஓம் சர்க்குருநாதரே வாழ்க வாழ்க, ஓம் நமச்சிவாய. இத்தாலி நாட்டுக்காரன் தன் பேசுகின்ற மொழியை இசைமொழி என்று அழைப்பான். ஆங்கிலேய நாட்டுக்காரன் தன் பேசுகின்ற மொழியை வாணிப மொழி என்று அழைப்பான். பிரான்சி நாட்டுக்காரன் தன் பேசுகின்ற மொழியை காதல் மொழி என்று அழைப்பான். ஆனால் ஒரே ஒரு நாட்டுக்காரன் தாங்க தன் பேசுகின்ற மொழியை 10 மாதம் மீண்டெடுத்த தாய்மொழியான் தமிழ் மொழி என்று அழைப்பாங்க. தமிழ் மொழியை வணங்கி எனது அணியை சேர்ந்த அல்டிமேட் அஜித்குமார் அவர்களே, ஆமா அஜித்குமார், பாசத்துக்குரிய எதிரிகளே, ஆமா இந்த 2வது உட்காந்துருக்கா தெரியுமா? இப்ப பேசிச்சு யார் தெரியுமா? எங்க பெரியம்மா, இது சின்னம்மா. 52 இட்லி தின்னுட்டு அந்த அம்மா போய் முக்குன்னு முக்கிட்டு உட்காந்துருக்கு. 52 இட்லி. ரமேஷ் சார் பாவம். ஆமா, வாங்கி கொடுத்தாரலாம். இன்னைக்கு நம்ம புதியம்புத்தூர்ல இட்லி கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 52 இட்லி இந்த அம்மா தான் தின்னுச்சு. நாங்க 2 பேரும் நடுவுரையும் நானும் சட்டி தான் குடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆமா, வயிற்ற கலக்கும், வயிற்ற கலக்கிட்டாலும். ஆமா, சில ஊருக்கு ஒப்புக்காக பேச போவோம், சில ஊருக்கு உப்புக்காக பேச போவோம், சில ஊருக்கு டப்புக்காக பேச போவோம். ஆனா நட்புக்காக பேச வந்திருக்கணும் அந்த புதியம்புத்தூர் மக்களுக்காக தாங்க. அதுக்காண்டி பணங்கன கொடுக்காம விட்டுறாதியா. நட்புக்காக தான் பேச வந்த காக்கில் பொங்கச்சோறு கொண்டு மெதுவாக வைப்பாருக்கு போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லப்படாது.
பேசிய 10,000 ரூபா கவர்ல வச்சு கொடுத்துடணும். அந்த அம்மாவும் 10,000ங்குது, நீயும் 10,000. அந்த அம்மாவுக்கு 2 சீரா கட் பண்ணி 10 ரூபா கொடுங்க, அது பாட்டு ஊர் போட்டும். ஆமா, 2 சீரா கட் பண்ணா 100 ரூபா. அவ பேச்சின பேச்சு வள்ளலுக்கு 10 ரூபா போதும். திருவாரூர் தேரழகு, திருவிடமருதூர் தேரழகு, ஸ்ரீரங்கம் நிறையழகு, வேதாரண்யம் விளக்கழகு, கும்போணம்னா கோயில் அழகு, புதியம்புத்தூர்னா ரசிகர் அழகோ அழகு. கொன்னுட்டான். ஆனா எப்படி அப்பட்ட ரசிகர் தெரியுமா? நம்ம வந்து மேடையில் உட்காந்தோடனே ரேடியோ செட்டுக்கார அண்ணாச்சி சொன்னாரு, நேத்து 30 பேர் தான் இருந்தாங்க, இன்னைக்கு 10 பேர் தான் வருவான்ட்டாரு. எனக்கு அடிவயத்தில் புழுவிய கரைச்சிருச்சு. நான் இந்த ஊர் மக்களை நம்பி ரோஸ் பவுடர்லாம் அதிகமா போட்டேன்னு ஒரு மக்கள் வந்து ரோஸ் பவுடர் யாரு பாப்பான்னு நினைச்சேன், எல்லாம் வந்துட்டாங்க. சூப்பர். எதுக்கு இந்த மக்களை இவ்வளவு நேரம் காத்திருக்காங்க தெரியுமா? எதுக்கு அந்த அம்மா இவ்வளவு நேரம் ஆட்டத்தை ஆடிட்டு போயிருக்கு, அதை பார்க்கவா? நெவர். இந்த அம்மா வந்து வெள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வந்துட்டேன். நெவர். இந்த மாசு மதன் எப்போ வருவான், அழகா எப்ப பேசுவான், அதை கேட்டு பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க இந்த மக்கள். ஆமா, நீங்க எப்படி அப்படி நடுவர் மாசம் 30 நாள் பட்டிமன்ற கூட்டு போக்க நடுவர். நான் முதல்ல சொல்லிடுறேன், என்னை பத்தி ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், சும்மா இருக்க. சம்பளம் கொடுக்க ஒரு நடுவரை வாழ்த்தி சொல்லணும். நீங்க அப்படியாப்பட்ட நடுவர், நீங்க இப்படியாப்பட்ட நடுவர், நீங்க எப்படியாப்பட்ட வேணா நடுவர். நான் ஏன் வைப்பாறுல இருந்து இன்னைக்கு புதியம்புத்தூர் வந்திருக்கேன். எதுக்குக்கா வந்திருக்கேன் வைப்பாறுல இருந்து இங்க? எதுக்கு அண்ணாச்சி வந்திருக்கேன்? 2 இட்லி திங்க வந்தேன். நெவர். இந்த காப்பி கொடுத்தால காப்பி குடிக்க வந்தேன். நான் ஒரு பேராசிரியர்ல இங்கிலீஷ்ல ஓட பேசிக்கிறேன். ஆமா, இந்த காப்பி குடிக்க வந்தேன். நெவர். உங்க அழகா வர்ணிச்சு 2 லைன் கவிதை முதல்லயே சொல்லிட்டேன். நான் ரொம்ப ஜாக்கிரதையானவன், ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன். ஒரு அழகை வர்ணிக்கணும்னா இன்னொரு அழகாலத்த முடியும். ஆமா, அந்த அம்மா வந்து நான் அழகு, நான் அப்படி, நான் வெக்கப்படுதேன். அந்த அம்மா மூஞ்சி பாருங்க, 10 பேர் சேர்ந்து கொத்தனை மணிக்கு மூஞ்சி இருக்க எப்படி இருக்கு? இந்த அண்ணாச்சி ஏன் காதை பொத்துறாரு, ஏன் பேச்சை கேட்க முடியாது காதை பொத்திக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா அருமையான ரெக்கார்ட் பண்றாங்க. நான் பேசும்போதெல்லாம் அந்த அண்ணாச்சி அப்படியே காலை பொத்தி தனியா நின்ட்டாரு. இந்த அம்மா பேசும்போது கேமரா இங்க எடுத்துருப்பாரு, இங்க எடுத்துருப்பாரு, இங்க எடுத்து இந்த அம்மா உள்ள அடங்கல வாழை இப்படியே திருப்பி பார்த்தாரு, முடியல. ஆமா, நான் என்ன சொல்றேன், அந்த அம்மா பேசும்போது கேமரா பின்னாடி போக்கஸ் பண்ணி பின்ன போயிருக்கும். நீங்க நான் பேசும்போது நாங்க பேசும்போது முன்ன வந்துக்கலாம். இவர் இங்கிட்டு திருப்பி நல்லா பாருங்க, கேமரால அந்த கண்ணு மட்டும் ஒரு பக்கம் தெரியும், இன்னொரு பக்கம் பாதி உடம்பு தான் தெரியும். ஆமா, உங்க அழகை வர்ணிக்க மறந்துட்டேன். ஆமா ஏக்கா, ஐயாவோட அழகை வர்ணிக்க போறேன். எல்லாரும் நல்லா சோறா கைதட்டிடணும். கைதட்டினா தான் இந்த ஆடி மாசம் ஆவணி மாசம் பட்டிமன்ற தேதி கொடுப்பாங்க. இல்ல நீ வீட்டுல கூப்பிடப்படுத்து தூங்குற போ அப்படின்ட்டு நடுவர் ஐயா. என்ன ஆத்துக்கு வேணும் கரை, எங்க நடுவர் மனசுல இல்ல கரை. அவர் பேச்சொன்னு பற்ற பற, அவர் பொண்டாட்டி அடிச்சா வாயில உங்கு நுர. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். நான் வீட்டில் ரகசியமாக வச்சிருந்த மேட்டரே எல்லாம் இப்படி ஓப்பனா பப்ளிக் போட்டு காமிச்சிட்டேன். இப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க. புரட்டாசியில பெய்யும் மழை, பந்தில போடுவாங்க இலை, பட்டிமன்றம் நீங்க தான் தலை. சரி, சுத்தமொழியில 4ல் 2 மிச்சம் இருக்கு, ஒன்று உனக்கு. இப்படி தான் ஊரே எல்லாத்தையும் சொல்லிட்டு அலையிறிய நீ. கடைசி யாருக்கும் கொடுத்து பாரு இல்லை. ஆமா, ஊராட்ட சொத்தை கொடுத்துட்டு நீங்க இருக்க வேண்டியா? நீங்க வாட்டுக்க எழுதி கொடுத்து நீங்க போக வேண்டிய, நாங்கள் விளக்கமாத்து பூசி வாங்கிட்டு நாங்கள் கிடக்க வேண்டியா? ஆமா ஏக்கா, இது என்ன தெரியுமா? அலுமினிய குண்டான கவுத்தி போட்டு வச்சிருக்காங்க, யாரும் தெரியக்கூடாதுன்னு மேலே மூடிருக்காங்க. நானும் அப்படியே ஓப்பனாக சொல்லிடுவேன், அது எதுக்கு அலுமினிய குண்டான போட்டு மூடி இருக்கிறது, ஓப்பனாக வைக்க வேண்டிய எந்தக்கா பார்த்து இப்போ நாளைக்கு போய் போலீஸ் என்ன தெரியுமா? நான் சொல்லிடுறேன், நீ கரெக்டாக தான் கேட்டிருக்கேன். இதை திறந்தா கருப்பா இருக்கும், இங்க ஒரு கருப்பு இருக்கு, கருப்பு மோதிச்சிட்டுன்னு வையி, மோதிச்சு மாட்டிக்கிடுவோம். அது அண்டா, இது அண்டா, அது குண்டா, முடிஞ்சு வச்சு. அதுக்கு தான் மூடிட்டியா? இப்போ அந்த அம்மா வண்டியில் போட்டு மூடி மேலே ஏற்றிருங்க, டாப்ல வண்டிக்குள்ள இடம் கிடையாது அந்த அம்மாக்கெல்லாம். ஆமா, ஆனா நீங்க தான் உண்மையான நடுவர். எங்க எங்கூர் பக்கம் பொய்யான நடுவர் நிறைய பேர் வந்துட்டாங்க. எப்படி? எங்கூர் பக்கம் வியாபாரில் 50,000 ரூபாய்க்கு பட்டிமன்றம் பேசினேன். இன்னைக்கு நீங்களும் 50,000 60,000 பட்டிமன்றம் பேசிருப்பிய. கொடுப்பா அண்ணாச்சி கொடுப்பாங்க, போக மாட்டாங்க. 50,000 பட்டிமன்றம் பேசிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு எங்க ஊர் வைப்பாரில் வீட்டுக்குள்ள குப்பரை படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அட்வான்ஸ் கொடுத்த தலைவர் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. அங்க வரைக்கும் ஆள் இருக்கா? அதுக்கு தான் இங்க வாங்க சொன்னேன். அங்க உட்காந்து எட்டி பாக்காங்க. இப்படி வந்துடுறப்போ இப்படி வந்து அங்க வரமாட்டேன், வேண்டாம், இன்னும் ஒரு செவரை கட்டிங்க அடைச்சிருங்க, அங்கிட்ட வரமாட்டேன். நான் இப்போ அந்த அக்காவுக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல, இந்த பின்னாடி மறைஞ்சினா பேசிடுவேன், தவிர அங்கே வரமாட்டேன். அங்கே வந்து ஆடி அந்த அம்மா மேலே விழுந்தா இப்போ ஊரை நிர்வாக தலைவர் வந்தார் வீட்டுக்கு. ஆமா, நிர்வாக தலைவர் வீட்டுக்கு வந்து எல்லாம் ஊரான ஊருக்குள்ள ஆம்பளையால் வாடே ஆகாது, இந்த அட்வான்ஸை திருப்பி கொடு, நாங்கள் போய் இன்னும் பட்டிமன்றம் வேற பொம்பளையால் கொடுத்து நடத்திக்கிறேன்ட்டாங்க. நான் கேட்டேன்,
எந்த பொம்பளையாள்கிட்ட கொடுத்து பட்டிமன்றம் நடத்த போறியா அப்படின்னு கேட்டேன். தூத்துக்குடியில பழைய ரிப்பேரான செட்டு ரேவதின்னு ஒரு அம்மா இருக்கு, அந்த அம்மாட்ட கொண்டு நாங்கள் 50,000 கொடுத்து 4 பெண் பேச்சாளர் போட்டு நாங்கள் பொம்பளையாள் கழிச்சு பட்டிமன்றம் நடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாரு. ரிப்பேரான செட்டா? ஆமாம், அது ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ அந்த அம்மாட்ட கொண்டு துட்டு கொடுத்துட்டாங்க 50,000. இந்த அம்மா நடுவர். சரி, இந்த அம்மா நடுவர். இப்போ 4 பெண் பேச்சாளர் போட்டாங்க. 16ஆம் தேதி பட்டிமன்றம் அந்த ஊர் தலைவர் சொல்லிட்டாரு. 16ஆம் தேதி அன்னைக்கு காலையில ஒரு அம்மாவுக்கு வயிற்று கலக்கிருச்சு பேச்சாளர். ஆமா, மீனாட்சின்னு ஒரு அம்மா இருக்கு, அந்த அம்மாவுக்கு வயிற்று கலக்கிருச்சு. அந்த அம்மா பட்டிமன்றத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ இந்த அம்மாவுக்கு இப்போ நடுவர் அம்மாவுக்கு வயிற்று கலக்கிருச்சு. ஊரான ஊருக்குள்ள ஆம்பளையால் வாடையே ஆகாதன்லாம் சொல்லியிருக்காங்க. பெண் பேச்சாளர்லாம் கூட்டு வர சொன்னாங்க. எந்த பெண் பேச்சாளருக்கு போன் பேச யாரை கூப்பிடுன்னு தெரியாமல் எல்லா பெண் பேச்சாளருக்கு போன் அடிக்கி ஒரு பெண் பேச்சாளர் கூட பட்டிமன்றத்துக்கு ஃப்ரீ கிடையாது. ஆமாம், எல்லாருக்கும் டேட் புக்கிங்கில் இருக்கு. உடனே இந்த அம்மா கொஞ்ச நேரம் வீட்டுக்காரர் இப்படி சேரில் உட்காந்துருந்தாரு. வீட்டுக்காரர் கொஞ்ச நேரம் குறுன்னு கொஞ்ச நேரம் பாதிச்சு 10 ரூபாய்க்கு சேவிங் செட்டை மிஷின் வாங்கி சரட்டுன்னு வலிச்சு பொம்பளை மாதிரி சேலை கட்டி விட்டு பொம்பளை மாதிரி ஒட்டு முடி வச்சுட்டு கொண்டு வந்து மேடையில் வந்து உட்காரச்சிட்டாங்க. இவரும் பொம்பளை மாதிரி பேச இவங்க எல்லாம் பாத்ரூம் போனால் இவரும் பெரத்தாடி வீட்டு பெரத்தாடி வந்துட்டாரு. ஊருக்கார கண்டுபிடிக்க கூடாதான், பெரத்தாடி வீட்டு பெரத்தாடி வந்துட்டாரு. எல்லாம் கடைசி முடிஞ்சு பட்டிமன்றம் முடிஞ்சிட்டு பேசுன 50,000 ஊர் தலைவர் கொடுத்து விட்டாரு. இந்த அம்மா இங்கே வச்சு எண்ண முடியாதுல்ல, வீட்டிலேயும் 50,000 சரட்டுன்னு எண்ணி இருக்கு. அந்த ஊர் தலைவர் என்ன செஞ்சுட்டாரு, 2000 ரூபா கள்ள நோட்டை உள்ள சொருகிட்டாரு. இந்த அம்மா உடனே போன் அடிச்சு, அண்ணாச்சி பட்டிமன்றம் நல்லா தான் நடத்தினா எதுக்கு 2000 ரூபா கள்ள நோட்டு உள்ள சொருகின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த ஊர் தலைவர் சொன்னாரு, ஏம்மா உன்ட்ட என்னம்மா சொன்னோம், ஆம்பளையால் வாடகை ஆகாதுலாம் சொல்லி தானே விட்டோம், பொம்பளையாளுக்கெல்லாம் பட்டிமன்றம் கூட்டு வச்சோன்னு நீ ஒரு ஆம்பளையாளுக்கு வேஷம் மட்டும் உள்ள உண்டு சொன்னு இது நியாயமானு கேட்டாரு. வெரி குட். ஆமா, இந்த அம்மா கேட்டுச்சு, எப்படியா கண்டுபிடிச்சின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த ஊர் தலைவர் சொன்னாரு, நான் பெண் பேச்சாளருக்கு 2000 ரூபா தாளாக கொடுத்தேன். ஒரு அம்மா வாங்கி ஹேண்ட்பேக்கில் வச்சுச்சு, இன்னொரு அம்மா 2000 ரூபா தாள் வாங்கி மணிப்புராஸில் வச்சுச்சு. இந்த கூறுகட்ட மனுஷன் 2000 ரூபா தாளை வாங்கி சேலையை தூக்கிட்டு டவுசர் பைக்கில் வச்சா கண்டுபிடிச்சிட்டாங்கட்டாங்க. பழக்க தோசத்தில் சேலையை தூக்கிட்டாரு, 2000 கிலோ வச்சுட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு தான் சொல்றேன், நீங்க உண்மையான நடுவர். 2 ஆம்பளை 2 பொம்பளை முடிஞ்சு வச்சு. நீங்க பொட்டு வச்ச தங்க கூடும் ஊருக்கு நீ மகுடும், தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கரதம், அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி சின்னத்தான். அப்ப மூச்சு வாங்க, போதும் மூச்சு வாங்க. பகல் புல்லாம் பயிலுட்ட கத்தி மூச்சு போகுது. ஆமா, அருமையான தலைப்பு கொடுத்துருக்கிய. மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா, இவ்வளவுதானே. உசுரோட இருந்தா சோறு இல்லைன்னா அரிசி, பணமரத்துல ஏறினா நொங்கு, அதே கீழே விழுந்த சங்கு. காலையில எந்திரிச்சா காப்பி இல்லைன்னா பால். இது கைக்கு உசுறு கொடுத்து 2 பேர் பேசுறாங்க. எதுக்கு 2 பேசுறது? அந்த வரைக்கும் எங்க அம்மா எப்படி உட்காந்துருக்காங்க, சேர்ல உட்காரச்சோன்னு சேர் நிறைய உட்காந்துருக்கு. நாங்க 2 யார் தெரியுமா, எந்த பூவில் எந்த தேன் இருக்குன்னு பார்க்கக்கூடியவங்க. அவங்க 2 யார் தெரியுமா, எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குன்னு பார்க்கக்கூடியவங்க, மோசமானவங்க. ஆனா திருமணத்துக்கு முன்பு எங்க அண்ணன் சொன்ன மாதிரி திருமணத்துக்கு முன்பு தான் நட்பு என்கின்ற உறவு இருக்கும். நட்பு என்கின்ற உறவு எங்க இருக்கும், திருமணத்துக்கு. ஒருவரிடம் பல மணி நேரம் பேசுவதல்ல நட்பு, அவரை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசாமல் இருப்பதாங்க நட்பு. நட்புக்கும் உப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சமையலுக்கு தேவை உப்பு, வாழ்க்கைக்கு தேவை நட்பு. நம்ம கைதட்டலாம், நம்ம கைதட்டலாம். இல்ல முன்னாடி யார் உட்காந்தாலும் முதுகு 2 தட்டுங்க. ஆமா, காலம் காத்திருப்பதில்லை, ஆனால் நம்மை உண்மையாக நேசிக்க நமக்காக என்றும் காத்திருக்கும். ஆனா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கத்து விட்டு அனுஷ்கா கூட ஓடி பிடிச்சி விளையாடுவேன். அனுஷ்காவா? நான் தொட்டு போட்டு ஓடுவேன், அவ அவுட் ஆயிருவா. திடீர்னு நாங்க ஓடி போய் சந்துக்குள்ள உட்காந்துக்குருவோம், கண்ணாமூச்சி விளையாடுவோம், திடீர்னு பம்பர் உருட்டி விளையாடுவோம், கோழிக்கா உருட்டி விளையாடுவோம். எப்போ சின்ன புள்ளில. அப்போ திருமணத்துக்கு முன்பு தானே மகிழ்ச்சியா இருந்துச்சு. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரோ நரியோரோ கருவேலங்காட்டோரும் தட்டான சுத்தி வட்டம் போட்டோமே. ஆனா நட்பு என்கின்ற ஒரு எப்ப இருக்கு, திருமணத்துக்கு முன்பு. திருமணத்துக்கு முன்பு இன்னைக்கு நட்புன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு லேட்டா வந்தா வீட்டுக்கு பொண்டாட்டிக்கறி விடுவாளா? இல்ல, சின்ன பிள்ளைல அனுஷ்காவை தொட்டுட்டு வந்தா விளையாட்டு. ஆமா, இப்ப அனுஷ்காவை போய் தொட முடியுமா? பக்கத்து வீட்டு மாமியை தொட்டுட்டு வந்தா விளையாட முடியுமா? விளக்கமத்தை கொண்டு சாத்திடுவாங்க. ஆனா உண்மையிலே காதல் என்கின்ற உறவு எப்படி எப்ப இருக்கும் தெரியுமா, திருமணத்துக்கு முன்புதான் இருக்கும். காதல் வைபோகமே நானும் நின்னாளிலே
வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் ஜோடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே நானும் ஆமா அதை மறந்துட்டேன். காதலுக்கு 2வது வரேங்க, வச்சுக்கோங்க. 2வது காதலுக்கு வரேன். அந்த அக்கா வந்து சொன்னாங்க, நாங்கள்லாம் திருமணத்துக்கு பின்பு தான் மகிழ்ச்சியா இருக்கோம். யார்? இந்த அம்மா, சேப்பு கலர் சேலக்கா. திருமணத்துக்கு முன்பு தான் நாங்கள் மகிழ்ச்சி. தக்காளி கலர், தக்காளி கதை. ஆமாம், தக்காளி கொண்டு புளிஞ்சு வைக்க வேண்டியா. தக்காளி இந்த ஆம்பளைக்கு நம்ம வாங்கிட்டு போனோம்னா முகர கட்டை புளியுது, ஒன்னே மாதிரி தான் இருக்கு, நீனும் ஒன்று மாதிரி தான் இருக்கு அப்படிங்கி. இந்த அம்மா சொல்லிச்சு, பொண்டாட்டி பேரெல்லாம் சுருக்கி கூப்பிடணுமா. மீனலோசினி அப்படி கூப்பிடக்கூடாதான் எந்த ஆம்பளையாலும். ஏனோ மீனு குட்டி அப்படிங்கணுமா. உமா மகேஸ்வரி அப்படி கூப்பிடக்கூடாதான் எந்த ஆம்பளையும் கூப்பிடக்கூடாது. உம்மு குட்டி. அவனுக்கு வயிற்று வலி. எனக்கு வயிற்று உங்களுக்கு வயிற்று வலிக்கல. இப்படி சொல்லி என்னாச்சு? யாருக்கு டவுட் வந்துருச்சா? வேற ஒன்று இல்லை, அங்கே யாருக்கு வயிற்று கலக்கித்தான்னு பார்த்தேன். ஆமாம், சரி இதை விடுங்க. பொண்டாட்டி பேரை சுருக்கி கூப்பிடுன்னு சொன்னாங்கல்ல, நான் 2 பேரை சொல்லுதான், நீங்க சுருக்கி கூப்பிட்டுருங்க. இன்னைக்கு நான் பட்டிமன்றம் பேசுற விட்டுட்டு இப்பவுமே மூட்டையை தூக்கிட்டு ஊருக்கு கிளம்புறேன். என்ன பேர்? 2 பேர் எல்லாரும் சுருக்கி கூப்பிடணும். ஆனா வெளியே சொல்லிடக்கூடாது. வெளியே சொல்லிவிட்டு மானங்கட்ட கேடுக்க யாரும் சொல்லிடக்கூடாது. யாரும் சொல்லிடக்கூடாது. நீங்க யாரும் அவசரப்படுறதையே போன மேடல் இப்படித்தான் முன்னாடி உள்ள பையன் சொல்லிவிட்டான் அந்த ஊர் பேரை. ஆமா, சரி. நடிகை குஷ்பு பேரை எப்படி சுருக்குறது? குஸ். குஸ் இட்லி எடுத்துட்டு வா. குஸ் சாம்பாரை ஊத்துன்னு சொல்ல முடியும். சரி, இந்த பேரை கூட சுருக்கியாச்சு. என் மாமியா பேரை சுருக்கிருங்க. கல்யாணம் ஆகலை எப்படி மாமியாரு? இருங்க வர. எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி எனக்கு என்ன வேணும்? மாமியா தானே வேணும். அத்தை. ஆமா, நாளை என் மாமியா தான் நினைப்பேன். அத்தெல்லாம் கூட மாட்டேன். ஆமா ஆமா, பொண்ணு இருக்குல்ல, அதனால மாமியா தான் கூப்பிடுவேன். என்ன, என் மாமியா பேரை நீங்க சுருக்கி கூப்பிட்டுருங்க. இன்னைக்கு நான் பட்டிமன்றம் பேசுறதை விட்டுருதேன். என்ன பேரு? என்ன பேரு தெரியுமா? என்ன பேரு தெரியுமாக்கா? என் மாமியா பேரு குஞ்சாலாம்பாள் சுருக்கு. சுருக்கிட்டான். எந்த 2 1 சும்மா இருக்க சொல்லக்கூடாது. 2 1 சொல்லாது. அப்போ திருமணத்துக்கு பின்பு மகிழ்ச்சி இருக்கா? இன்னைக்கு என் மாமியா பேர இன்னைக்கு சுருக்கி கூட்ட பக்கத்துல இருக்கிற என்ன கிறுக்கு போய் உள்ள குடும்பமா நினைக்கின்றாங்க. எங்க அண்ணன் வந்து அழகா பாடுனாங்க, ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நீங்கள் கொண்ட சொந்தமேடாம், ரோஜாவின் போல் தீராத வாசமேடாம், ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமேடாம், 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமேடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. இப்படி அண்ணன் தம்பி 5 பேரும் திருமணத்துக்கு முன்பு அவ்வளவு சந்தோஷம் ஒற்றுமையா இருப்பான். ஒரு பானை சோத்துல அவ்வளவு பேர் ஒன்னோட உட்காந்து சாப்பிடுவாங்க. என்னைக்கு இந்த பாதவத்தி கல்யாணம் முடிச்சு வீட்டுக்குள்ள அங்கிருந்து நேரம் வரும்போது இந்த ரேடியோ செட்டுக்கு ஒரு பாட்டை போடுவாரு, மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குளமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. என்னைக்கு வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வந்து அன்னைக்கு 2 குடும்பம் 2 ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு ஊர்ல இந்த பாட்டு ஓடுது, மாமியா கறிங்க நிக்க மருமக கறிய மாப்பிள்ள மகனும் அங்கிருந்து சோடிய வராங்க. இந்த ரேடியோ செட்டுக்கார் பாட்டை போடுதார். இதை திருப்பி இந்த கிளவி பாட்டு போடுது யாரு? மாமியா கறி. மணமகளே மருமகளே வா வா, ஓ வலது காலை ஒடிச்சு வைப்ப வா வா, குணம் இருக்கும் குலமகனே வா வா, ஓ கொண்டையத்த அறுத்து வைப்ப வா வா வா. ஆனா பாதவத்தி இந்த மாமியா மருமக சண்டை மாதிரி எந்த குடும்பம் விளங்காது. மாமனார் மருமகன் பாருங்க 2 பேரும் சேர்ந்து சேஸ் ஒற்றுமையாயிருவோம். ஒற்றுமையாயிரும் மாமனார் மருமகனும். இப்போ ஒற்றுமை ஆகலாம்ட்டாமா. அன்னைக்கெல்லாம் உண்மையிலே சொல்லுதே, மாமியார் மருமக எங்க யாரு மாமியார் மருமக பக்கத்துல உட்காந்துருக்கீங்களா? யாரு கையை தூக்குங்க. யாரு பக்கத்து மாமியார் சொல்லப்படாது. வெளியூர்காரர்கள் தெரியாது நினைச்சு இப்படிங்காங்க. நீ எதுல விட்ட?
மாமியா மருமக சண்டை மாதிரி எதுவும் கிடையாது. நான் ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். அந்த ஊர்ல மாமியாக்காரிக்கு தூக்கம் வந்துச்சுன்னா யாரும் அசந்து கட்டில் படுத்துறாதீங்க. உங்க மருமகாரி போய் 3 ரூபாய்க்கு பத்தி வாங்கி தலைமாட்டில் கொளுத்தி வச்சு என் மாமியா செத்து போயிட்டுன்னு ஊரெல்லாம் சொல்லிடுவான். அதனால நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன். மாமியாக்காரிக்கு தூக்கம் வந்துச்சுன்னா வீட்டு நிலக்கதை பிடிச்சிட்டு இப்படியே தூங்குங்க. யாரும் உறங்காதீங்க. அசந்து உறங்கிட்டினா செத்து போயிட்டு கொண்டு சுடுகாட்டில் அடக்கம் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு ஒரு ஊர்ல மாமியா மருமகளுக்கு சண்டை இருந்திருக்கு. என்ன அப்போ இந்த மாமியாக்காரி என்ன செஞ்சிருச்சு, தேளு கொட்டிருச்சு. ஐயோ சிரிக்காதீங்க. ஐயோ பாவமா இருக்கு, சிரிக்காதீங்க. தேளு கொட்டிருச்சுங்கன்னு சிரிக்க. இப்ப அளவண்டி விஷயங்க அலங்க. இப்ப எல்லாரும் அழுங்க. நான் ரொம்ப துக்கத்துல இருக்கேன். ஆமா நம்ம ரொம்ப துக்கத்துல, நான் ரொம்ப துக்கத்துல இருக்கேன். அப்படி சொல்லப்படாது, நான் ரொம்ப துக்கத்துல இருக்கேன். அப்படித்தான் சொன்ன காதல அப்படி விழுந்தது. மாமியாக்காரே தேளு கடிச்சிருச்சு. மாமியாக்காரி தேளு கடிச்சிருச்சு. உடனே மருமகக்காரி ஓட்டமா ஓடி வந்து ஐயோ என் மாமியால தேளு கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு போய் தேளு கடிச்சிச்சு தெரியுமா மாமியால. அந்த தேளு எடுத்து மருமகக்காரி முத்தம் கொடுத்தாலும் இவ வாயில கடிச்சிருச்சு. எதுக்கு? அவளுக்கு தேளு கடிச்சிருச்சான், அதை எடுத்து முத்தம் கொடுத்து இவ வாயில கடிச்சிருச்சு. மாமியா மருமக ஒற்றுமை இருக்கா? திருமணத்துக்கு பின்பு எங்கே மகிழ்ச்சி இருக்கு? திருமணத்துக்கு பின்பு உள்ளவங்க என் மாமியா என் மாமனார்கிட்ட கேட்டாச்சு, தீபாவளி வருது ஒரு ஜாக்கெட் வாங்கி கொடுங்கச்சு. ஜாக்கெட் கம்பெனிக்கு வந்தாச்சு, ஜாக்கெட் வாங்கி கொடுங்கச்சு. உடனே மாமனார் சொன்னாரு, உனக்கு வேற வேலை இல்லை, ஒவ்வொரு ஜாக்கெட்டா தச்சு 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 வீட்டுக்குள்ள வந்து அடைச்சி வச்சிருக்க, அதனால நீ மருமகன் சும்மா இருப்பான், எங்கனாலும் கூட்டு போய் ஜாக்கெட் தைக்க கூட்டு போட்டுச்சு. என் மாமியா சொல்லிச்சு, திருச்செந்தூர்ல ஒரு குப்புசாமின்னு ஒரு டெய்லர் இருக்கான், அவன் தான் நல்ல சன்னலை வச்சு அகலமா ஓம முண்டெல்லாம் வளர்த்து 4 ஐயரை கூட்டு ஓம முண்டை வளர்க்கான், அங்கதான் தைக்கணும்னு சொல்லிருச்சு. நானும் என் மாமியால என் மாமி இத்த தண்டி இருக்கும். எங்கள் வீட்டு பழைய டிவிஎஸ் பைக் வச்சுக்கிட்டு ஏற்றிக்கிட்டு தூத்துக்குடி மேம்பாலத்தில் ஏறுதான் முன்வீல் தூக்குது விருன்னு. அந்த வழியை குட்டியானக்காரன் சொல்ல, லூசு பேல இவ்வளோ பெரிய லோடோட எங்கே வரேன்னா டிவிஎஸ் பைக்கு தூக்கு தூர போட்டுட்டு 500 ரூபாய் குட்டியானை வாடகைக்கு பிடிச்சி என் மாமியால் குட்டியானைக்கு பிறத்த ஏற்றினேன். ஏறு ஏற்றி கொண்டு போய் திருச்செந்தூரில் கொண்டு போய் தட்டியாச்சு. டிப்பரை தட்டணுமே தட்டியாச்சு. இப்போ திருச்செந்தூர் டெய்லர் கிடக்கும் பக்கத்தில் நிற்கா. பேனை எடுத்து ரைட்டு ஜாக்கெட்டை அப்படி தைச்சிருவோம் விடு, ரைட்டு ஜாக்கெட்டை இப்படி தைச்சிரும் விடு அப்படின்னு சொல்லிட்டான். தீபாவளிக்கு முத நாள் உங்கள் மருமகன் அனுப்பிவிடுங்க, ஜாக்கெட் தைச்சி கையில் கொடுத்துருன்றுச்சு. தீபாவளிக்கு முத நாள் 800 ரூபா கொடுத்துட்டு என் மாமியா ஜாக்கெட்டை வாங்கினேன். நான் என்னக்கா செஞ்சுருக்கணும்? ஒரு படித்த பண்பாலானா இருக்கிறவன் நான் என்னக்கா செஞ்சுருக்கணும்? என்னாச்சு செஞ்சுருக்கணும்? என் மாமியா ஜாக்கெட்டை வாங்கினேன், பிரித்து எப்படி தைச்சிருக்கணும் பார்க்கணுமா வேண்டாமாக்கா? நான் பார்க்கல. மாமியா ஜாக்கெட்டை என்னத்தை பிரித்து பார்ப்பானேன்னு பார்க்கல. அப்படியே கொண்டு வந்து சாயங்காலம் மாமியா கையில் கொடுக்கேன். குறுகட்ட மாமி அதாவது பிரித்து போட்டு பார்த்துருக்கமாங்க, அதுவும் பார்க்கல. கொண்டு பீரோல் வந்து சொருகி வச்சிருச்சு. மறுநாள் தீபாவளி வந்துருச்சு. எண்ணெய் பலகாரம்லாம் சுட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு சட்டையை போட்டு பார்க்கு பலா போன திருச்செந்தூர் டெய்லர் கடைக்காரன் ஜாக்கெட்டில் சன்னலை பின்னால் வச்சு தைக்கிறப்ப முன்னே வச்சு தைச்சிட்டான். ஏக்கா நடுவுடுக்கில் கடந்து ஐயோ ஐயோ எனக்கு கத்துது. ஐயோ எண்ணெய் சட்டி வலிக்கு எங்கள் வீட்டு மாமியை ஊட்டி போய் விழுந்துட்டு ஓடி போய் பார்க்க வசங்கட்ட இடத்துல சன்னல் அமைஞ்சிருச்சு. அட சண்டாளா, இதுதான் ஓமௌண்டு வளர்த்து இதுதான் ஜாக்கெட் வச்சானா சண்டாளா. மறுபடியும் ஒரு குட்டியானி வாடகை பிடிச்சி ஏற்றி கொண்டு போய் ஏறு பின்னாடி ஏறுன்னு கொண்டு போய் திருச்செந்தூர் கொண்டு இறக்கிட்டேன். இறங்கு ஜாக்கெட்டில் சன்னலை என் மாமி எங்கே குச்சி நீ எங்கே கொண்டு வச்சேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பாலாப்பான திருச்செந்தூர் டெய்லர் கடைக்காரன் சொல்லுதான், உன் மாமியாளுக்கு வாஸ்து சாஸ்திரப்படி சன்னலை பின்னைக்கப்படாதுன்னு முன்னே தான் டைக்கணும். நானே என் மாமியாளுக்கு வாஸ்து சாஸ்திரம் எங்கே கொண்டு பார்த்துருக்கேன் பாருங்க. என்ன அநியாயம் பண்ணுறாங்க. நேற்று பிரிச்சு போட்டி வேணும்னு நீங்கள் மணியை பார்க்காதியா, சும்மா இருங்க. நேற்று காலையில் 5 மணிக்கு தான் எங்களுக்கு பஸ் தான் தூத்துக்குடிக்கு, அதனால் நீங்கள் எல்லாம் செத்த போருங்க. ஆமாம், காலையில் 5 மணிக்கு பால்கார வரோம், பால் காப்பி போட்டு குடிச்சு செத்த படுக்கலாம். யாரும் ஊருக்கு போகக்கூடாது. விடிய பேசுவோம். சரி விடி பேச சொல்கிறீங்களா? ஆளுக்கு 50 முறை வசூல் பிரிங்க கொண்டாங்க, எல்லாரும் கொண்டாங்க. இங்கே ஐயா 50 நேரத்துக்கு மேலே 50 நேரம் கொடுத்துருப்பிய, அதில் ஒரு 10,000 தருவார், நீங்கள் ஒரு 10,000 பிரித்து கொண்டாங்க. யாரும் தரமாட்டியா? என்ன தரியா? பண்பத்தாரம் கடைசியை சொல்லி முடிச்சிருவாங்க. ஒரு அக்கா கூட காசை தரமாட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த பெண்கள் இவ்வளவு சொல்லுதாங்களே, ஒரு குத்துவிளக்கு பூச்சை நடத்த தெரியுதா கோயில்ல? ஒரு குத்துவிளக்கு பூச்சை நடத்திட்டா நாங்க கல்யாணம் முடிச்சுட்டேன், நாங்க புருஷனை கவனிச்சு தள்ளிட்டாங்க. ஒரு குத்துவிளக்கு பூச்சை ஒழுங்கா நடத்த தெரியல. கோயில் கொண்டு போய் எல்லா பெண்கள்லாம் குத்துவிளக்கு கொண்டு வச்சிருக்காங்க. இவன் லேஸ்பட்ட அக்கா கிடையாது. ஒரு அக்கா தீப்பெட்டி போர்த்தி குத்துவிளக்கு கொண்டு ஏத்துறா.
ஓம் ஒளிவலர் விளக்கே போற்றி, பால்கரம் பொண்டாட்டி 2 ஒண்ணுல செயின் ஓட்டுக்க போற்றி போற்றி. இவ லேஸ் போட்ட கூட அவ அதுக்கு மிச்சம் அவ பெரிய லேஸ் போட்ட அக்காக்காரி அவ தீப்பெட்டி பொறுத்துறா. ஓம் ஒளிவலர் விளக்கே போற்றி, கடக்காரம் பொண்டாட்டி பட்டு படுத்து கட்டிருக்க போற்றி போற்றி. இதுதான் உங்க பக்தியா? ஏக்க நல்லா பாருங்க, முனிசாமி கோயிலுக்கு சாமியாடி பார்த்திருப்பிய, திருச்செந்தூர் முருகனுக்கு சாமியாடி பார்த்திருப்பிய, இருக்கங்குடி மாரியத்தாக்கு சாமியாடி பார்த்திருப்பிய, எங்கேயாவது பிள்ளையார் வழி சாமியாடி பார்த்திருக்கலாம்? பிள்ளையாருக்கா? என் மாமியா பிள்ளையார் வழி சாமியாடுதா? அடியா? திருச்செந்தூருக்கு முருகனுக்கு ஆட விட்டான்னு வேலை கொடுத்துருவாங்க, ஆட முடியாது. இருக்கங்குடி மாரியத்துக்கு ஆட விட்டாங்கன்னா அக்கன் சட்டி கொடுத்துருவாங்க, ஆட முடியாது. இந்த பிள்ளையார் வழியில் கொலக்கடை திங்க ஆள் இல்லை, சாமியாட்டத்தை எப்படியாவது பின்னிருந்துட்டு சாமியாட்டம்னா உங்கூடி சாமியாட்டம் எங்கூடி சாமியாட்டம் இல்லை. அங்கேருந்து கொலக்கடி சட்டி ஐயர் எடுத்துட்டு இப்படி தான் வந்தார். பிள்ளையார் வழியில் இருக்கிற என் மாமியை கொலக்கடி சட்டி பார்த்தோன்னா சாமி எப்படி அது தெரியுமா, இப்படி பொசு 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 பொசுன்னு அடுத்து கொலக்கட்டி கொண்டாங்க. கொலக்கட்டி வச்சு கொலக்கட்டி லாபக்கு கொலக்கட்டி இப்படி தின்னு முடிச்சிருச்சு. ஒரு கொலக்கட்டிக்காண்டி பொய் சாமி ஆடுதாங்களே. இப்படியாப்பட்ட பெண்கள்னால திருமணத்துக்கு பின்பு எங்கேயா மகிழ்ச்சி இருக்கும்? சும்மா வந்துக்கிட்டு. ஆனா பஸ்ல போகும்போது கிராஸ் பண்ணலாமான்னு கேட்காங்க. ஆமா, கிராஸ் பண்ணி போங்க நெடுற. வாங்க கிராஸ் பண்ணுங்க பார்ப்போம். இவங்க சொல்லுவாங்க, என் புருஷன் ஆஸ்பத்திரியில் கிடக்காங்க, நாங்க தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா. பார்த்துட்டாலும் அந்த புருஷனை அடிச்சு இருக்க வர அந்த புருஷனை அடிச்சு காலை ஒடிச்சு ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தது நீங்க. போய் ஆஸ்பத்திரி சாமிட்டு போய் தாலி வரம் கேட்டு வந்தேன் பாரம்மா. ஏக்கா நல்லா கேட்டுக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நீ சும்மா இருக்க, விளக்கண்ணி ஊத்தி கேளுங்க. ஆமா போடுவீங்க. எல்லாரும் கல்யாணம் செஞ்சு அவன் பொண்டாட்டிய கூட்டு போகணும் வண்டியில. இவன் மாமியால கூட்டிட்டாலே சட்டத்தைக்கே எப்படியாப்பட்ட ஆளா இருப்பான்னு பாருங்க. மாமியாளுக்கு சட்டை எங்க முன்னால வச்சிருக்கா பின்னால வச்சிருக்கா. அவன் பார்த்தாங்க டெய்லர் பார்த்தாங்க, இவனும் போய் பார்த்தானா உட்காந்து மாமியா குய்ய முறை. இப்படிப்பட்ட கூறுகட்ட பயவுள்ள எல்லாம் கட்டிக்கிட்டு பாவம் அந்த பிள்ளை எவ வந்து கஷ்டப்பட போறாளோ. ஒருத்தரும் கஷ்டப்பட மாட்டாங்க. நாளைய மாமியாவை கண்ணு மாதிரி பார்த்துருக்க. என்னாச்சு? இல்ல நீங்க பேச போறீங்களா? நான் பேசல, நீ பேச ஆரம்பிச்ச. ஆனா இந்த கட்டணம் பண்ணாடி சொல்ல தெரியுமா, எங்க அப்பன் நம்ம சோத்தை போட்டு தான் சொல்லுவாங்க. எங்க இவங்க சொல்லுதா, இந்த அம்மா சொல்லிட்டு போகுது, என் வீட்டுக்காரரை பார்க்கும்போது ஒரு காலு இழுத்துட்டு போச்சா. இப்ப நம்ம சாப்பிடும் போது சொல்லுவாங்க, எங்க அப்பன் நடந்த ராச்ச நட கப்ப கலப்பை எப்படி நடப்பேன் தெரியுமா, அடிங்கல சும்மா வழங்கப்படாது உங்களுக்கு 500 ரூபாய் மைனஸ். இப்ப நான் நடப்பேன் பாருங்க, அப்பா நடந்தா எப்படி ராச்ச எப்படி அடிங்க வைப்போம். ஏன்னா வேற மாதிரி இருக்கு, இப்படி தூக்கு இருக்கும், அது வேற மாதிரி இருக்கு, வேண்டாம் நான் நடக்க மாட்டேன். ஆனா பசுல 9 கண்டுபிடிங்க அந்த சொல்லிக்கணுமா. எங்க அப்பன் நடந்த ராச்சி நடமா கப்ப கலப்பையன் வடக்க ஒரு காலும் தெக்க ஒரு காலும் இருக்கும். எங்க அண்ணன் வேலூர்ல இருக்கான், வேலூர்ல பிச்சைக்கார பையன் பிச்சை எடுத்துட்டாலேமா. எங்க அம்மா சிரிச்சா எங்க பல்லு புள்ள முத்து முத்தா தெரியும் எப்படி. ஆனா என் மாமியெல்லாம் உண்மையில சொல்லி எங்க வீட்டுல இந்த தேங்காய் சுரண்டுவாங்க தெரியுமா, அந்த திருவியே கிடையாது. ஏன்னா என் மாமியா பல்லு இப்படித்தான் இருக்கும், சரட்டு 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 சொருகிரும். ஆனா உண்மையிலே சொல்லுதேன், கல்யாணம் முடிச்சவன் யாரு கல்யாணம் முடிக்காத யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சான். எப்படி? பஸ்ல போகும்போது என்னி மாதிரி பையங்கள்லாம் பாட்டுக்கு போட் 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 போட்னு ஆடிட்டு போனா அவன் கல்யாணம் முடிக்காதவன். உங்களை மாதிரி சீட்ல சன்னல் ஓரமா பேய் அரைஞ்ச மாதிரி புஷ்ன்னு இப்படி வச்சு கன்னத்துல வச்சு உக்காந்துருந்தா இவங்க தான் கல்யாணம் முடிச்சுவங்க. இந்த அம்மா வந்து சொல்லிச்சு, வீட்டுக்காரங்க தண்ணி அடிக்காங்க, வீட்டுக்காரங்க தண்ணி அடிக்காங்க. அடிவைப்பில் தண்ணி அடிச்சா தப்பா? அடிவைப்பு தண்ணி தானே சொன்னீங்க. ஆம்பளையால குடிக்க ஏன்னா ஆம்பளையால கிரகமா பிடிச்சி ஆட்டுது. ஏன் சும்மா ஆம்பளையால கிரகமா பிடிச்சி ஆட்டுது? எந்த ஆம்பளையாலது கல்யாணத்துக்கு முன்னாடி குடிக்க மாட்டாங்க. என்ன மாதிரி பையங்களா யாருமே குடிக்க மாட்டாங்க. ரம்மு சின்னு ஒயின் எதுவுமே யாருக்கும் கிடையாது, தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது. கல்யாணத்துக்கு பின்பு அதுவும் ஆம்பளைகளுக்கு காலையில குடிக்க மாட்டான், சாயங்காலம் தான் குடிப்பாங்க. எதுக்கு சாயங்காலம் குடிக்காங்க? வீட்டு விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள ரொம்ப ஏன் குடிச்சிட்டு வராங்க? வீட்டுல ஒரு பேய் இருக்கு, அந்த பேயை அடக்கணும்னா ஒரு பிசாசை இறக்கணும். அடியே சரசு செத்த உரசு, அடியே சரசு செத்த உரசு. வாடி பொட்ட புள்ள வெளிய என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய, மாடி பொட்ட புள்ள வெளிய என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய. நீயா உன்னை தரையா இல்ல மோதி பார்க்க போறையா, என்ன முத ராத்திரியில் முக்கறுக்க வந்தவள்
வாடி பொட்ட புள்ள வெளிய என் வலி பக்க நோகடிச்ச கிளிய. இங்க இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாதீங்க அண்ணாச்சி. இன்னைக்கு நம்ம புதியமுத்தூர்ல பசுல ஸ்ட்ரைக்கு, எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கணும். ஆட்களை காக்கல சோத்தை திண்டு உண்ணாவிரதம் இருக்கணும் எல்லாம் சேர்ந்து. எல்லாம் ஸ்ட்ரைக்கு. இந்த அம்மா சொல்லிட்டு போச்சு ஆம்பளையால குடிக்காரங்கன்னு குடிக்காரன்னு சொல்லப்படாது. சொல்லாதம்மா. இன்னைக்கு இந்த ஊர்ல நான் சொல்லிட்டு போறேன், யாரு புருஷனே ஆகுது குடிகார பயல அப்படி சொல்லப்படாது. குடிகாரன்னு சொல்லப்படாது. அம்மா ஆம்பளையால குடிக்க அவன் குடிகாரன்னு சொல்லப்படாது. மது பிரியர்கள் என்ன மாதிரி அழகான பையங்க இருக்காங்க தெரியுமா? இந்த பொம்பளை பிள்ளை பின்னாடி சுத்திக்கிட்டே போவோம். தெரு பொறிக்கு நாயும் சொல்லப்படாது. பெண் ஆர்வலர் ஆம்பளையால குடிச்சிட்டு வருவானா, இவங்க எலும்பிச்சு பழத்தை புழிஞ்சி சரக்கை இறக்கிடுவாங்களாம். ஆம்பளையால கஷ்டப்பட்டு உழைச்சி 150 ரூபாய்க்கு சரக்கு குடிச்சிட்டு வர 5 ரூபாய்க்கு எலும்பிச்சு பழத்தை தூக்கி சொல்லி முடிச்சிருந்தாங்க. அவங்க சண்டை விடுவாங்க தெரியுமா? வீட்டில் கட்டின புருஷன் கூட ஓயாம சண்டை விடுவாங்க. திருமணத்துக்கு பின்பு எங்க மகிழ்ச்சிருக்கோம், எங்க அப்பா வீட்டுல இருந்து அழுதுகிட்டே சொல்லுவாங்க, எங்க அப்பா வீட்டுல இருந்து பீரோல் கொண்டு வந்தேன். பீரோல் எதுக்கு கொண்டு வந்த? வான் சேலையை 5 அடுக்கில் வைக்கிறது நீ கொண்டு வந்த. இந்த 6வது அடுக்கில் கீழே எங்க வேட்டி சட்டையை வச்சிருக்க. இந்த மேலே உள்ள அந்த 5வது அடுக்கு இருக்கவங்க சேலை அதை எடுக்கிறதுக்கு எங்க வேட்டி மேலே மிதிச்சுக்கிட்ட மேலே அடுக்கிய. இந்த வேட்டி கட்டிட்டு நாங்கள் வெளியே போனால் ஏல குப்புசாமி உன் பொண்டாட்டி எட்டி மிதிச்சுட்டெல்லாம் கேட்காங்க. எங்க அப்பா வீட்டுல இருந்து டிவி கொண்டு வந்தான். டிவி ஏன் கொண்டு வந்திய? விடி நீங்க டிவி வாக்கிய. மிஞ்சி போனா 10 மணிக்கு பிறகு இந்த ரிமோட்டை கையில் பிடிக்க. 10 மணி பிறகு யார் வரா? ஒரு எண்ணி மாதிரி ஒரு கண்ணாடி விட்டு டாக்டர் வர. உங்களுக்கு முட்டு வலியா? உங்களுக்கு வைத்த கலக்கு வைத்தாளா போதா 3 மாதம்? உங்களுக்கு காலுகை இழுத்துக்கிட்டு போதா? அந்த டாக்டர் கேட்காரு. இவங்க நாடகம் பார்ப்பாங்களாம். அதுவும் இந்த செம்பருத்தின்னு ஒரு நாடகம் மாட்டான், விளங்க மாட்டாங்க அந்த செம்பருத்தி நாடகம். அவளும் அவன் இந்த கட்டின புருஷனை சின்னையான்னு கூப்பிடுதா, விளங்குவாளா? அதுலேயும் அந்த பார்வதி அந்த குடத்தை தூக்கிட்டு மாடிப்படியில் ஏறி போகும்போது வலிக்கு பொத்துன்னு விழுந்துட்டான். இதை பார்த்துட்டு எங்கள் வீட்டு மாமியா ஓன்னு அழு, வெள்ளிக்கிழமை ஓன்னு அழுது ஊரே கூப்பிடுது. ஐயோ வேற எதுவும் ஆகிப்போச்சா அப்படின்ட்டு உள்ளே பார்க்கும். பார்வதி வலிக்கு வந்துட்டா. அவ துட்டுக்கு நடிக்கா, இவ துட்டை கட்டி போட்டு நடிக்கா. இவ டிவிக்காரங்க துட்டை கட்டி போட்டு நடிக்கு. இங்கே அப்பா வீட்டுல பீரோலும் கொண்டு வந்து எனக்கு இருங்க வர தட்டா டொப்புன்னு. இங்கே அப்பா வீட்டுல இருந்து நெகநட்டு கொண்டு வந்தான். நெகநட்டு ஏன் கொண்டு வந்திய? நீங்கள் போட்டு நீங்கள் மினுக்குதீங்க. ஒரு செயினாவது இந்த ஆம்பளையில கொடுக்கல, ஒரு மோதிரத்தையாவது நீங்க கொடுக்கல, இருக்கிறத பிடிங்கி அடை வச்சிருந்தீங்க. எதுக்கு தண்ணி அடிக்க போயிருமா? எதுக்கு நாங்கள் தண்ணி அடிக்கிற கொடுக்கோம்? நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து வாங்குற சம்பளத்தை திருப்பி அவங்களுக்கே கொடுத்துறோம். நாங்கள் ஆம்பளையால வச்சிருக்க மாட்டோம். உங்களை மாதிரி நீங்கள் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. நாங்கள் அப்படி இல்லை, வாங்குற சம்பளத்தை திருப்பி கொடுத்துருவோம். கவர்மெண்ட்டுக்கே போட்டோம். கவர்மெண்ட்டில் துட்டு இல்லையா, ஆனால் திருப்பி கொடுத்துருவோம். ஆமாம். இங்கே அப்பா வீட்டில் இருந்து பாத்திரம் கொண்டு வந்தான். பாத்திரம் ஏன் கொண்டு வந்து உங்கள் அப்பா வீட்டில் இருந்து? ஆனை கொட்டி மாதிரி சோத்தை வரட்டி திங்கிறது நீக்க. ஆம்பளையால சோறு கேட்டால் வருவான். என்ன வேலை கத்துத நானும் போட்டுக்கிருக்காங்கல்ல அப்படி கறக்குது. இங்கே அப்பா வீட்டில் இருந்து கட்டில் மெத்தை கொண்டு வந்தான். கட்டில் மெத்தில் யார் படுக்கா? உங்கள் அப்பா வீட்டு சோபால் நீ தான் உட்காந்துக்கிற ஆனைக்குட்டி மாதிரி. நம்ம உட்காந்தோம்னா எங்கள் அப்பா வீட்டில் வந்து மெத்தை. அது இந்த கட்டிலில் படுக்காது தெரியுமா? கட்டின பொண்டாட்டி அதில் ஏன் நம்ம ஆம்பளையாருக்கெல்லாம் கூட போய் படுக்கும்? ஏன் அவங்க பயப்படுவாங்கன்னு சொல்லி கூட போய் படுக்கும். இது நம்மளுக்கு வினயமா மாறிடுது. ஆனா கல்யாணம் ஆகாமலேயே இவ்வளவு விஷயத்த சொல்றான் பார்த்தீங்களா? அதான் உனக்கு பாராட்டணும். ஏன் படுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான் பாருங்க. ஏன் டிவியில பாக்குறேன், டிவியில பாக்குறேன் தெரியுது. ஆமா, உண்மையிலே பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டி சந்தேகப்படும். அம்மா திருமணத்துக்கு முன்பு எத்தனை மணிக்கு வெளியே போயிட்டு வந்தாலும் சந்தேகப்பட மாட்டான். கட்டின இப்போ வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் எத்தனை மணி ஆனால் வீட்டுக்கு போவேன், எங்க அம்மா சந்தேகப்படுவோம். உங்க பொண்டாட்டி சந்தேகப்படும்ல? கண்டிப்பா. 12 மணிக்கே பட்டிமன்றம் முடிச்சுக்கல, ஏன் லேட்டா வந்த இன்னும் சந்தேகப்படும். யாரு கூட போனீங்க? பட்டிமன்றத்துக்கு. ஆமா, அதுதான் கேட்பாங்க. ஆமா. ஆனா உண்மையிலேயே ஆம்பளை கட்டின புருஷன் சாப்பிட்டுக்கு இருப்பான். தட்டுல நீளம் ஒரு முடி விழுந்துரும். கட்டின புருஷன் கேட்பான், ஏண்டிமா செல்லம் தட்டுல ஒரு நீளமா ஒரு முடி கிடக்கும் கேட்பான். அது கட்டின முன்னாடி சொல்லுவா, மாமா பறந்து வந்துட்டும்பா. இதை தூக்கி போட்டு கட்டின புருஷன் சாப்பிடும். இது ஆம்பளையால கட்டின புருஷன் புத்தி. இதே கட்டின பொண்டாட்டி வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஆம்பளையால வீட்டு விட்டு வெளியே போயிட்டு சாயங்காலம் வரும்போது இந்த சட்டை பித்தான்ல நீளம் ஒரு முடி ஒட்டி இருக்கட்டும். கட்டின பொண்டாட்டி பார்த்தாலும் விடுவா, ஐயா 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 அப்பவே நினைச்ச நீ 4வது வீட்டுக்குள்ள போகும்போது. அதுவும் இந்த வெள்ளை முடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, ஐயோ இந்த கிளவி சாண்டால நீ கிளவிய கூட விட்டு வைக்கலாங்க. அப்பா சிரிக்க தெரியாத லைஃப்பும் சிங்காரிக்க தெரியாத ஒய்ஃபும் வேஸ்ட்டுன்னானா
ஆட்டக்காரிக்கு வீட்டுக்காரிக்கு என்ன வித்தியாசம்? என்னய்யா? ஒரு பாட்டுக்காரன் அவன் ஆட்டக்காரி, அவ பாட்டுக்காரன் அவன் வீட்டுக்காரி. யமனுக்கு உம்மனுக்கு என்ன வித்தியாசம்? என்ன? ஒரே நாள்ல உசுர் எடுத்தா அது யமன், ஒவ்வொரு நாளும் உசுர் எடுத்தா அதாங்க உண்மை. என்ன சொல்லுவேன் என்னுள்ளந்தாங்கல, மெத்த வாங்கன தூக்கத்தை வாங்கல, ஏதோ என் பாட்டுக்கு நாம் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி. சோகராகம் சோகம் தானே, சொகராகம் சோகம் தானே, யாரது போறது, குயில் பாடலாம் தன்முகம் காட்டுமா, பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா. முள்ளின் வழி ஒரு நிமிடம், சொல்லின் வழி பல வருடம் அருள்களே. அப்ப கல்யாணத்துக்கு முன்பு மகிழ்ச்சி இல்லை, கல்யாணத்துக்கு முன்பு அப்பா என்கின்ற உருவு எப்படியாப்பட்ட உருவு, தங்கியிருந்த தாயின் கருவறை புனிதமானது, அதுபோல நம் விழும்போதெல்லாம் தாங்கி கொண்ட அப்பாவின் தோள்களும் புனிதமானது. அந்த அப்பா இப்போ எங்கள் அப்பாலாம் நான் படிக்கணுக்காண்டி எங்கள் அப்பா வெயிலில் போய் உழைச்சி மாடாக தேஞ்சு அந்த சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து என் புள்ள படிக்கட்டும், இன்னைக்கு என் புள்ள வாத்தியார் ஆகியிருக்கான்னா அது காரணம் யாரு? எங்க அப்பா என்கின்ற உருவு. அப்பா கைய பிடித்து நடந்தா திரு அழகாக மாறும், ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கிறோம், பார்க்கத்தாள் கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சி பூவை போலத்தான் எங்க அப்பா சிரிப்பார். அப்பா கைய பிடித்து நடந்தா திரு அழகாக மாறும். ஆனா கடைசி அம்மா மட்டும் சொல்லி ஒரு நிறைவு பண்ணிக்கிறேன். அம்மா பசியில் உணவளித்த தாய், நித்திரையில் தோள் தந்த தாய், கவலையில் எனக்காக அழுத தாய், வெற்றியில் என்னுடன் சிரித்த தாய். அன்பு அக்கறை பாசம் நேசம் தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் பெற முடிந்தால் அதுதாங்க உண்மையான வாழும் கடவுள் அம்மா. இன்னைக்கு நான் பட்டிமன்றம் முடிச்சுட்டு போறேன்னா நாளைக்கு காலேஜில் நான் குளத்தூரில் காலேஜில் பேராசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பட்டிமன்றம் முடிச்சுட்டு போவேன், வயிறு பசியோடு போவேன். எங்கள் அம்மா போனோட நான் 5 மணிக்கு ஒரு தோசை, குட்டி தோசை 3 தோசை சுட்டு கொடுப்பாங்க. அந்த தோசையை சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா விரித்து வச்சிருக்க சேலையில் போய் நான் உறங்குவேன். ஆத்தா உன் சேலை அந்த ஆகாயத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட, பார்த்தாலே சேத்தனைக்க தோணும், செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆனால் மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்துக்கு முன்பு தாங்க இருக்கு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விண்வெளியில் ராக்கெட்டை நிரப்பினார். அவர் ஒருபோதும் தன் பாக்கெட்டை நிரப்பியதில்லை. அவருக்கென்று குடும்பங்கள் கிடையாது, அவர் தெரியாத குடும்பம் இந்தியாவில் கிடையாது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கல்யாணம் முடிக்காதனால தான் இன்னைக்கு விண்வெளியில் ராக்கெட்டை விட்டுனார். இன்னைக்கு கல்யாணம் முடிச்சிருந்தா அவ பொண்டாட்டிக்கு ஜாக்கெட்டில் ராக்கெட் விட்டுருக்கோண்டியா. அப்போ திருமணத்துக்கு முன்பு தான் மகிழ்ச்சி இருக்கு என்று சொல்லி வாய்ப்பளித்துக்கணும். பிறக்கும்போது தாய் அள வைக்கிறோம், இறக்கும்போது சுற்றி இருக்கிற எல்லாரையும் அள வைக்கிறோம், இருக்கும் போதாவது மற்றவர்களை சிரிக்க வைப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது வைப்பார் மாஸ் மதம். நன்றி வணக்கம். எனது பேச்சை பாராட்டி 600 ரூபா என்ன நினைச்சு ஜாலியாக தான் சொல்கிறேன், நான் சும்மா சொல்லுதுன்னே அழாதீங்க. ஆமாம் முடிஞ்சாதான் கூகுள் பேல பாராட்டி போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அன்பளிப்பு தந்த அண்ணன் பேர் என்ன பேர்? பத்மினி. அம்மா பேர் பத்மினி. அண்ணன் அருமையாக எனக்கு என்னுடைய பேச்சை பாராட்டி 10 ரூபாக அன்பளிப்பளித்தது 10,000 போல நினைத்து கொண்டு வாய்ப்பளித்துக்கு நன்றி. நீங்களும் கொடுக்கலாம், செயினை கட்டி கொடுக்கலாம், உங்களுக்கு வராது, மனசு வராது, இதான் உங்கள் மனசு. எப்போ வரீங்க? ஊருக்கு போன அப்புறம் வாரேன், ஊருக்கு போயிட்டாங்களா நான் கொடுக்கணும்னு நினைச்ச செயின் அப்படின்னு இப்போ புலம்புவா காலையில். எந்த வகையில் பார்த்தாலும் மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்துக்கு முன்பே என்று சொல்லி வாய்ப்பளித்துக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பெரியவர்களே, அவங்க நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு, ஆனால் அந்த நண்பர் வந்து 10 ரூபா கொடுத்துட்டு என்ன சொன்னார் பார்த்தீங்களா? எங்கள் அம்மா பேரை சொல்லுங்கள் பத்மினி அப்படின்னு சொன்னார்.
அதனால் அந்த தாய் தான் உனக்கு கொடுத்துருக்காங்க. அது போக 2 விஷயத்தை இவரை பற்றி சொல்லிட்டு அவங்கள பாட சொல்கிறேன். மாஸ் மதன் ஒரு 7-8 வருடத்திற்கு முன்பாக இருந்து இந்த பட்டிமன்ற துறையில் பேச்சாளராக வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய கடுமையான உழைப்பு வந்து சினிமாவில் நடிக்கிறது மட்டுமல்ல, பேராசிரியராகவும் அவரை ஆக்கியிருக்கிறது என்பது தான் உண்மை. அதுக்கு நாம் எல்லாரும் நான் மெனக்கிட்டு மூர்த்தி சார் நம்ம நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணும்போது என்கிட்ட பேசும்போது நம்ம முதல்ல மதனை புக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவருடைய எதிர்காலம் மிகச்சிறந்து விளங்கும், அதற்கு இந்த அம்பாள் அருள் புரிவாள் என்று சொல்லி தியாகு அவர்கள் ஒரு பாடலும் இந்த அம்மா இழந்த பழம் பாட்டு பாடிய முடித்தவுடன் நம்ம தீர்ப்பு வழங்கிடுவோம். எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா, நாங்கள் 9 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது, ஒரு 9:15 ஆரம்பித்தோம். ஒரு மதன் சொன்ன மாதிரி ஒரு 10 பேர் கூட வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளவு தூரம் நீங்கள் உற்சாகத்தை கொடுக்கிற தன்மையை பார்க்கிற போது விடிய விடிய நாங்கள் நிகழ்ச்சி நடத்தலாம் என்கிற உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். நாம் மீண்டும் மீண்டும் அடிக்கடி சந்திப்போம். வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், இனிக்க நினைவினிக்க கண்கள் 100 கதை கூறும், மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். நன்றி நன்றி நன்றி. இழந்த பயம் யாம் பொடு செக்க வந்த பயம், இது தேனாட்டம் இனிக்கும் பயம், எல்லோரும் வாங்கும் பயம், இது ஏழைக்குன்னு பிறந்த பயம். இழந்த பயம் யாம் பொடு செக்க வந்த பயம், இது தேனாட்டம் இனிக்கும் பயம். எத்தனையோ பேருக்கிட்டு இழந்த பயம் பாத்தியே, எடுத்து பார்த்த பயங்களில் இம்மா சைஸ் பாத்தியா, சும்மா சொல்லியா. எத்தனையோ பேருக்கிட்டு இழந்த பயம் பாத்தியே, எடுத்து பார்த்த பயங்களில் இம்மா சைஸ் பாத்தியா, கைக்கு அடக்கம்மா நீ கடிச்சு பார்த்த வாட்டம்மா, இசுக்குது அதுதான் ஊரையெல்லாம் இசுன்னு இசுக்குது. இழந்த பயம் யாம் பொடு செக்க வந்த பயம், இது தேனாட்டம் இனிக்கும் பயம். கூறு கட்டி வச்சுக்கின்னு குந்திக்கின்னு கூப்பிட்டா, ஓடி சனா ஓடி வரும் கூட்டம் கூட்டி காட்டட்டா. கூறு கட்டி வச்சுக்கின்னு குந்திக்கின்னு கூப்பிட்டா, ஓடி சனா ஓடி வரும் கூட்டம் கூட்டி காட்டட்டா. என்ன மனுஷையா எவளுக்கு நீ புருஷையா, வாங்கையா வாங்கி துண்ணு விட்டு துணிய போட்டு தூங்கையா. இழந்த பயம் யாம் பொடு செக்க வந்த பயம், இது தேனாட்டம் இனிக்கும் பயம், எல்லோரும் வாங்கும் பயம், இது ஏழைக்குன்னு பிறந்த பயம், பொடு செக்க வந்த பயம், இது தேனாட்டம் இனிக்கும் பயம், எம்மா எல்லோரும் வாங்கும் பயம், இது ஏழைக்குன்னு பிறந்த பயம், இது உங்களுக்குன்னு பிறந்த பயம், இது ஏழைக்குன்னு பிறந்த பையன். அருமை 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 அருமை. இது செக்க வந்த பயம், இது தேனாட்டம் இனிக்கும் பயம், எம்மா எல்லோரும் வாங்கும் பயம், இது ஏழைக்குன்னு பிறந்த
எனக்கு என்ன பிறந்த பையன், இது உங்களுக்கு என்ன பிறந்த பையன் பையன் பையன். ஒரு சமயம் சிலுக்க சிலுக்க வராளே, வடக்கு வாசலி சிங்காரமா ஆடி வராளே, போடே சிலுக்க சிலுக்க வராளே, செல்வியம்மா சிங்காரமா ஆடி வராளே, பறந்து பறந்து வராளே, செல்வியம்மா பம்பரமா சுத்தி வராளே, போடே போடே பறந்து பறந்து வராளே, செல்வியம்மா பம்பரமா சுத்தி வராளே, புதிய புத்தூர் மக்களைத்தான் காக்கத்தான் வராளே, புதிய புத்தூர் மக்களைத்தான் காக்கத்தான் வராளே, காத்து கருப்பு அண்டாமலே காவல் காக்க வராளே, காத்து கருப்பு அண்டாமல் காவல் காக்க வராளே, பறந்து அம்மா பறந்து போட்டே பறந்து பறந்து வராளே, செல்வியம்மா பம்பரமா சுத்தி வராளே, போட் போட் சிரிச்சு சிரிச்சு வராளே, சுந்தரியம்மா சிங்காரமா ஆடி வராளே, அவ சிங்காரமா ஆடி வராளே, அவ பறந்து பறந்து வராளே, எங்க அம்மா சிங்காரமா ஆடி வாரா வாரா வாராளே. இந்த அம்மா நாங்கள் பட்டிமன்றத்துக்கு கூட்டு போகும்போதெல்லாம் இசை பட்டிமன்றமாக இருந்தால் இந்த பாடலை பாட வச்சுருவோம். அது ஒரு விஷயம். ஒரு மகிழ்ச்சியான விஷயத்துக்காக நான் சொல்கிறேன். ஒரு முதலாக இந்த அம்மாவை இவர் தான் மதன் தான் அறிமுகப்படுத்தி கூப்பிட்டு வந்தார். திருநெல்வேலி பக்கம் ஒரு பட்டிமன்றத்தில் இந்த பாட்டை வலுக்கட்டாயமாக என்கிட்ட வற்புறுத்தி நான் பாடியே தீர்வேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னாங்க. பாட விட்டேன். நம்ப மாட்டீங்க, அந்த ஊர் பெரியவர்கள்லாம் தனிப்பட்ட முறையில் இந்த அம்மாவுக்கு வந்து மாலை மரியாதை பொன்னாடையெல்லாம் போற்றி அவ்வளவு சிறப்பு செஞ்சு நம்ம கண்ணீர் விட்டு அழுதுட்டு, சார் எத்தனையோ மேடைக்கு போயிருக்கோம், உங்கள் மேடையில் வந்தோடனே தான் இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னு. அடுத்தது நம்ம தியாகு அவர்கள் இந்த முத்துக்கு முத்தாக உங்களுக்காக அது பாடி முடித்தோடனே நம்ம தீர்ப்பு. நீங்கள் எல்லாத்துக்கும் குரலை மாற்றிடுறீல, ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு குரல் மாற்றிடுறீங்க. இந்த இப்போ பாண்டிங்களா என்னது மன்னிக்க வேண்டுகிறேன், அது அப்படியே அந்த காலத்து டிஎம்எஸ் மாதிரியே இருந்தது. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டும் கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்த தம்பி தங்கமாக வளர்ந்த தம்பி, தானாக படித்த தம்பி தங்கமாக வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதிலும் வாழுகின்றேன் அவனை நம்பி, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்றும் தம்பி உள்ளம், அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்றும் தம்பி உள்ளம், அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும், அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, நூறாண்டு வாழ்ந்திருக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக,
அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. புதியம்புத்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்மன், அருள்மிகு ஸ்ரீ வடக்குவா செல்வி அம்மன், அருள்மிகு ஸ்ரீ ஊர்காவலன் சுவாமி, அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி, அருள்மிகு ஸ்ரீ சுடலைமாட சுவாமி ஆடி திருவிழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் நிர்வாகிகளான திரு க ரமேஷ் தேவர் அண்ணன் தலைவர் அவர்களுக்கும், பொருளாளர் து பழனி ஆச்சாரி அவர்களுக்கும், செயலாளர் அண்ணன் மு மாரியப்பன் ஓதுவார் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அண்ணன் இ மாரியப்பன் ஆச்சாரி அவர்களுக்கும், துணை செயலாளர் அண்ணன் ஆ ராதாகிருஷ்ணன் பிள்ளை அவர்களுக்கும், துணை பொருளாளர் அண்ணன் மா சேர்வைக்காரன் தேவர் மதி அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் மு சண்முக சுந்தரம் ஆச்சாரி அவர்களுக்கும், அண்ணன் ரா மாரிமுத்து யோகீஸ்வரர் அவர்களுக்கும், அண்ணன் கருப்பசாமி கோனார் அவர்களுக்கும், அண்ணன் மா சதீஷ் சரவணன் தேவர் அவர்களுக்கும், அண்ணன் ச மாரியப்பன் ஓதுவார் அவர்களுக்கும், அண்ணன் சே வள்ளிநாயகம் பிள்ளை அவர்களுக்கும், அண்ணன் ப மாரியப்பன் ஆச்சாரி அவர்களுக்கும், எங்களது எனக்கு தந்தை போல் தோற்றமளிக்கக்கூடிய ஐயா நடராஜன் ஆச்சாரி அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூடிய இருகரம் கூப்பிய நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை எங்கள் குழுவின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு செய்தியை நான் அம்பாளுடைய சன்னிதானத்திலே வைத்து சொல்ல வேண்டும் என்று நான் மிகவும் விருப்பமும் கடமையும் பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு விஷயத்தை உங்கள் மத்தியில் சொல்லணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். என்ன தெரியுமா, நான் சென்னையில் படித்து வளர்ந்தவன், சென்னை லயோலா கல்லூரியில் படித்து வளர்ந்தவன். எங்கள் அப்பா ஒரு கார் ஓட்டுநர். நான் படித்தது ஆர்வத்தில் இலக்கியம் தமிழ்லாம் படித்தேன். திருநெல்வேலியில் வந்து திருமணத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகள் தமிழுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்படைத்திருக்கிறேன். அதை கண்டறிந்து தமிழ்நாடு முதலமைச்சராக இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடியனுக்கு தமிழ்ச்செம்மல் என்கிற விருதினை ஒரு போன செப்டம்பரில் தான் எனக்கு வழங்கினார். அவருடைய கோட்டைக்கு என்னை அழைப்பு விடுத்து நேரடியாக மூர்த்திக்கெலாம் தெரியும், நேரடியாக மேடையில் அவருடைய அறைக்கு போய் வாழ்த்து வழங்கினார். அப்போது அவர் கையிலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் அவர்கிட்ட நான் எல்லோரும் என்ன மாதிரி 38 பேர், மாவட்டத்துக்கு ஒருத்தர், திருநெல்வேலிக்கு நான் 5 நிமிஷம் தான் அவர்கிட்ட எனக்கு நேரம் ஒதுக்குறாங்க முதல்வர் கையால் அந்த விருதை வாங்கிறதுக்கு. பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு குழந்தைகளே, அவரிடமிருந்து நான் அந்த விருதினை பெறுகிற போது என் தாய் தந்தையினுடைய அருளையும் ஆசையையும் நான் இந்த பிள்ளைகளுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பா அம்மா இவர் சொன்னார் இல்லையா, அப்பா அம்மா பாட்டு, யாவன் ஒருவன் தாய் தந்தையை மதிக்கிறானோ அவன் வாழ்க்கை நிச்சயமாக உயர்வான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதை மறந்துடாதீங்க. ஒரே ஒரு விஷயந்தான், திருமணத்திற்கு முன்பா பின்பா நிறைய சந்தோஷங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஹிலாரி கிளின்டன் இந்தியாவுக்கு வராங்க ஒரு 8 வருடத்திற்கு முன்னாடி, 10 வருடத்திற்கு முன்னாடி. இந்தியா முழுவதும் 6 நாட்கள் சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு 2 நாட்கள் தமிழ்நாட்டிலே சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு விமான நிலையத்தில் ஏறுவதற்காக செல்கிற போது பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள். இந்தியாவில் சுற்றி பார்த்தீர்கள், தமிழ்நாடை 2 நாட்கள் சுற்றி பார்த்தீர்கள், உங்களுக்கு தமிழ்நாட்டில் பிடிச்ச அம்சம் என்ன அப்படின்னு கேட்டாங்க பத்திரிகை நிருபர்கள். அந்த அம்மா சொல்லிச்சு, கிளின்டனுடைய மனைவியான ஹிலாரி சொன்னாங்க, எனக்கு தமிழ்நாட்டில் குடும்ப அமைப்புகள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னாங்க. இது உண்மை, பத்திரிகையில் வந்த செய்தி. நிருபர்கள் விடாமல் திருப்பி கேட்டாங்க, ஏன் உங்களுடைய அமெரிக்க நாட்டில் குடும்ப அமைப்புகள் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க நிருபர்கள். அந்த ஹிலாரி கிளின்டன் மீண்டும் அடுத்தது சொன்னார்கள், எங்கள் அமெரிக்க நாட்டிலும் குடும்ப அமைப்புகள் இருக்கின்றன, ஆனால் தமிழ்நாட்டில் தான் குடும்ப அமைப்புகள் கோயில்களாக இருக்கின்றன. நாங்கள் இதை யார் சொல்கிறா? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கிளின்டனுடைய மனைவி சொல்கிறாங்க. எல்லாம் அழகாக பேசுகிறாங்க, எல்லாம் சரிதான், உண்மைதான். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, நமக்கு அவ்வை அழகாக ஒரு தீர்ப்பை முன்னாலேயே சொல்லிட்டா. தாயோடு அறுசுவைவோம், தந்தையோடு கல்விவோம், சேயோடு தான் பெற்ற செல்வம்போம், மாய வாழ்வு உற்றாரோடுவோம், உடன்பிறப்போடு தோல் வழிவோம், பொற்றாளியோடு எவையும் போம் அப்படின்னா அவ்வை. நீரில்லா நெற்றிவாள், நெய்யில்லா உண்டிவாள், ஆறில்லா ஊருக்கு அழகுபால், மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால், பாலே மடக்கொடி இல்லா மனை அப்படின்றான் அவ்வை. தாயோட அறுசுவைப்போம், 6 சுவை சாப்பாடு சொன்னாங்க இல்லையா, அந்த 6 சுவை உணவு வந்து தாய் போயிட்டான்னா யார் கையாலே அது கொடுக்க முடியாது, நமக்கு கிடைக்காது.
தந்தை போயிட்டான்னு வைங்க, அவன் கொடுக்கக்கூடிய கல்வி யாருக்குமே கிடைக்காது. தந்தை மாதிரி கல்வி கொடுக்கறதுக்கு யாராலும் முடியாது. சேயோடு தன் பெற்ற செல்வம். எனக்கு ஒரு நமக்கு பிள்ளை பிறக்கல, அந்த பிள்ளை போயிட்டுன்னு வைங்க, புத்திர சுகம்னு ராமாயணத்தில் தசரதனுக்கு வரும். ராமன் போயிட்டோன்னா தசரதன் உயிரே விட்டுருவான். புத்திர சுகம் கொடுமையானது, உலகத்திலேயே கொடுமையானது ஒரே ஒரு விஷயோகம்தான், புத்திர சுகம் மட்டும்தான். சேயோடு தான் பெற்ற செல்வம். அவன் எவ்வளவு சேர்த்து வைத்து இருந்தாலும் குழந்தை இல்லைன்னா அந்த செல்வத்தினால பயனே கிடையாது. மாய வாழ்வு இல்லை, ஆய வாழ்வு உற்றாரோடுவோம். இந்த வாழ்க்கை இருக்கிறது அல்லவா பெரியோர்களை, தாய்மார்களை, இளைஞர்களை, அன்பு குழந்தைகளை, இந்த வாழ்க்கை என்பது உறவுகளோடு வாழ வேண்டும். அப்படி இல்லைன்னு வைங்க, அது வீண் அப்படிங்கிறா. மாய வாழ்வு உற்றாரோடுவோம், உடன்பிறப்போடு தோல் ஒளிவோம். உடன்பிறப்பு அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்கிற உடன்பிறப்பு இல்லை என்றால் வலிமை போய்விடும் என்றான். வாழக்கூடிய வலிமை போயிருன்றார் அவ்வை. எல்லாம் தனித்தனியா போயிருண்டா பாவி மகனே, பொற்றாளி போயிட்டனா எவையும் போயிருந்தான். மனைவின்னு ஒருத்தி இல்லாமல் போயிட்டான்னு வைங்க, எல்லாமே போயிருந்தான் அவ்வை. இதுக்கு தான் நீங்கள் கை தட்டணும். அதுக்கு ஏன்னா 3000-2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பாட்டி நமக்கு சொன்ன விஷயம். நீரில்லா நெற்றிவாள், நெய்யில்லா உண்டிவாள், ஆறில்லா ஊருக்கு அழகுபாள், மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால், பாழே மடக்கொடி இல்லா மனை அப்படின்டா. அவளே தான் சொல்றா. மடக்கொடி என்கிற மனைவி ஒருத்தி வீட்டில் இல்லைன்னா எல்லாமே பாழா போயிருன்றான். கிரீடம், மனைவி ஒரு கிரீடம், மறந்துடாதிய. கீராஜனாரன் இப்போ சமீபத்தில் புதுச்சேரியில் ஒரு எழுத்தாளர் வாழ்ந்தார், கேள்விப்பட்டிருப்பிய. மனைவியோட 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தார், இறந்து போனார். மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தாருன்னா அவர் கையால் தன் பொண்டாட்டிக்கு வச்சு விடுவார். 95 வயசு. நல்லா கவனிச்சிடுங்க. மனைவின்ற அவ்வளோ ஒரு விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடி. அதனால் ஒழுங்காயிரு. நீ பாட்டுக்கு மாமியாருக்கு சட்டை வாத்து சரியில்லை, முன்னாடி போயிட்டு பின்னாடி போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பெரியவர்கள், நான் பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலனொன்று மரியாத நாரியரை கூடி பூப்பிளக்க வருகின்ற புற்றி செல்போல பொல பொலன கலகலன புதல்வர்களை பெறுவீர். காப்பதற்கும் வகையறியர், கைவிடவும் மாட்டீர். கவர் பிளந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டே ஆப்பதனை அசைக்கின்ற குரங்கதனை போன்று அகப்பட்டீர் கிடந்துள்ள அகப்பட்டினேர்னா தித்தர் இல்லையா? நெல்லைக்கண்ணன் ஞாபகம் வருமே, அவர் என்னுடைய குரு இல்லையா? ஒன்றே ஒன்று தான். திருமணத்திற்கு முன்பு உள்ள மகிழ்ச்சி என்பது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி, ஆஃப் ஆயில் மாதிரி. திருமணத்திற்கு பின்பு உள்ள மகிழ்ச்சி என்பது கூட்டாஞ்சோறு மாதிரி. கூட்டாஞ்சோறு என்பது உடல் ஆரோக்கியத்தை சார்ந்தது. ஃப்ரைட் ரைஸ் என்பது வெந்து வேகாமல் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. எனவே பெரியோர்களே, தாய்மார்களே, எனது தீர்ப்பு இதுதான். நிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு பின்புதான் என்று கூறி உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் சந்திக்க அம்பாள் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பற்றிய ஒரு பாடலோடு எங்களது இன்னிசை பாட்டுமன்றத்தை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் இன்னுதே. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் இன்னுதே. அரிக்க மல்லடிங்களே, காரிக்க மல்லடிங்களே, ஐயாவுக்கு கண்டதுண்டு ரெண்டதுங்களே. காரிக்க மல்லடிங்களே, ஐயாவுக்கு கண்டதுண்டு ரெண்டதுங்களே. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் இன்னுதே. மேனியனா பவள நிற வாயழக, பச்சை நிற மேனியனா பவள நிற வாயழக, பகல் வேட்டையாடியலோ வாரங்கே கருப்பசாமி. அங்கே 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 இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் இன்னுதே. அங்கே இடி முழங்குது,
கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. ஓட் 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 வாக்கருப்பா வாக்கருப்பா ஓடியா 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 ராஜா. வெள்ள நல்ல குதிரை மேல வீச்சருவா கையிலேந்தி வெள்ள நல்ல குதிரை ஏறி வீச்சருவா கையிலேந்து. வெள்ள நல்ல குதிரை மேல வீச்சருவா கையிலேந்தி வேட்டையாட வாரார் இங்கே கோட்டை கருப்பசாமி. அங்கே 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 இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. மலையா மலையழக மாமரங்கள் உண்டு பண்ணி மலையா மலையழக மாமரங்கள் உண்டு பண்ணி மலையாக நிற்கிறாரே தெய்வமான கருப்பசாமி. மலையா மலையழக மாமரங்கள் உண்டு பண்ணி சிலையாக நிற்கிறாரே தெய்வமான கருப்பசாமி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. கருத்த முத்து என்ன போல வடிவழக கருப்பசாமி. கருத்த முத்து என்ன போல வடிவழக கருப்பசாமி. சிவந்த துண்டு தலையில் கட்டி வேட்டையாட வாராதீங்க. அங்கே கேட்டி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. வாக்கருப்பா வாக்கருப்பா வாடா. கோண நல்ல கொண்ட போட்டு கோத்த முத்து பல்லழகா. கோணமுத்து கொண்ட போட்டு கோத்த முத்து பல்லழகா. கோணமுள்ள கொண்ட போட்டு கோட்ட முத்து பல்லழகா. கொடிய வேட்டையாடி எல்லோ வாராரங்கே கருப்பசாமி. அங்கே 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 இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. பட் 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 வாக்கருப்பா வாக்கருப்பா வாக்கருப்பா. கச்சை நல்ல இருக்க கட்டி கருத்த சட்டை மேல போட்டு நல்ல இருக்க கட்டி கருப்ப நல்ல சட்டை போட்டு கச்சை நல்ல இருக்க கட்டி கருத்த சட்டை மேல போட்டு சிவத்த துண்டு தலையில் கேட்டி வேட்டையாட வாராரு. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. மல்லடிகளே ஐயாவுக்கு தந்ததுண்டு வெண்டடிகளே. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.